அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிமுக கூட்டணி எல்லாம் பேசினார். நல்லா தகவல் ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சி யார் கூடயாவது கூட்டணிக்கு போகணும் இந்த மனப்பான்மையில தான் வேலை செய்யறாங்க. முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதிமுக கூட கூட்டணி நல்லா சொல்லிட்டு இருந்தது, அது என்ன தாவேக்கா மறுத்துட்டாங்களா சார்? ஜான் அரங்கசாமி விஜய்கிட்ட சொல்லி வச்சிருந்தது, சார் நம்ம அதிமுக கூட கூட்டணிக்கு போறோம், ஆனா சிஎம் கேண்டிடேட் நீங்க. ஒருபடி மேல போய் சட்டமன்றத்தில் விஜய்க்காக பயங்கரமா எடப்பாடி வாதாடுறாங்க. தாவேக்கா கட்சிக்காரங்க ரொம்ப பயந்து இருக்கிற மாதிரி இருக்கு. சிபிஐ விசாரணைக்கெல்லாம் தாங்குவாங்க. சிபிஐ விசாரணையின் மூலியமாக என்டிஏக்கு போயிட்டா நம்ம என்ன பண்றது? ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறேன் விஜய், ஒன்று ஜெயிலுக்கு போவீங்க, இல்லை என்டிஏக்கு போவீங்க. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிமுக கூட்டணி எல்லாம் பேசினார், நல்ல தகவல் வந்துச்சு சார். இல்லைங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சி யார் கூடயாவது கூட்டணிக்கு போகணும் இந்த மனப்பான்மையில தான் வேலை செய்யறாங்க. நீங்க டே 1 கட்சி ஆரம்பிச்சோன்னா என்ன நடந்துச்சு? நாம் தமிழர் சீமானும் விஜயும் சந்தித்து விட்டார்கள். இந்த செய்தி வந்ததா இல்லையா? 2 பேர் சந்திச்சிட்டாங்க, பேசிட்டாங்க. அதுல ஒரு மீட்டிங் நடந்த உண்மை எனக்கே தெரியும். ஒரு மீட்டிங் கன்ஃபார்மா நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் சில விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. ஸோ அதற்கு பிறகு என்னாச்சு, இந்த மாநாடு வரைக்கும் சீமான் ஆதரிச்சு பேசுகிறாரு. அதற்கு பிறகு இவரோட கொள்கை ரீதியாக பல முரண்கள் இருக்குன்னு சீமான் விளக்குறாரு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடுவாங்க. ஒரு பத்திரிகையில் 60 சீட்டு 80 சீட்டு டெபுட்டி சிஎம் இந்த கதைகள்லாம் வந்தது. அதற்கு பிறகு நீங்கள் என்டிஏக்குள்ள அதிமுக போன பிறகு அடுத்து காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போகிறாங்க. ராகுல் காந்தியோட பேசுகிறாரு. ஸோ என்னைக்குமே இந்த கட்சி கூட்டணிக்குத்தான் போகும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் ஆரம்பத்திலேருந்து இருக்குது. அதை உருவாக்கிட்டாங்க இவங்களே. நீங்கள் எந்த ஒரு புதிய கட்சியுமேங்க நாங்கள் தனிச்சு களம் காண்கின்றோம் அப்படின்னு சொன்னால் தான் மக்கள்கிட்ட ஒரு பெரிய இதை சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரம்பத்தில் இருந்தே நான் யாரோட துணியோட தான் போடுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கு துளி கூட விருப்பம் இல்லை. நான் காசு கொடுக்க மாட்டேன், என் தொகுதிக்கு நான் கொடுக்குறேன், என் தொகுதிக்கு எவ்வளோ கொடுக்கணும் நான் செலவு செய்கிறேன், மற்றவர்களுக்கு நான் காசு செலவு செய்ய போகிறது. அப்போ நீங்கள் யார் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? ஓகே சார், நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட போயிடலாம், அவர் செலவு பார்த்துக்குவார், அவர் சீட்டு கொடுப்பாரு, காசும் கொடுப்பாரு, செலவு பார்த்துக்குவார், அப்போ ஓகே போயிடலாம். ஸோ ஆரம்பத்தில் இருந்து இந்த ஒரு ஏதாவது கூட்டணிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு கட்சிக்காரங்களே எப்படி யோசிக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ள போனால் நம்ம எம்எல்ஏ ஆகலாம், தனிச்சேரினா ஓட்டு வாங்கலாம், பெர்சன்டேஜ் வாங்கலாம், பட் ஆனால் அது யாருக்கும் உதவாத ஒன்றாக இருக்குங்கிறது கட்சிக்குள்ளே சில பேருக்கு அந்த கருத்துக்கள்லாம் இருக்க தான் செய்யுது. சார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக கூட கூட்டணி நல்லா சொல்லிட்டு இருந்தது, அது என்ன தாவேக்கா மறுத்துட்டாங்களா சார்? இல்லைங்க, அதான் சொல்லல. இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னாடி நாம் தமிழர் கூட போகலான்னு ஒரு பேச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு விஜயை அதிமுக அப்ரோச் பண்ணது உண்மை. சில பேர் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் விஜய் ஒரு நான் கமிட்டடாக தான் இருந்தார். அதுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் அரங்கசாமி விஜய்கிட்ட சொல்லி வச்சிருந்தது, சார் நம்ம அதிமுக கூட கூட்டணிக்கு போகிறோம், ஆனால் சிஎம் கேண்டிடேட் நீங்க அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி வச்சிருந்தார். அது எங்கே உடஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஐயனாதன் ஐயா உள்ள போய் விஜய் பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, என்ன சார் பிளான்? கூட்டணி தான் போகிறோம். யார் கூட கூட்டணிக்கு போகிறீங்க? அதிமுக கூட கூட்டணிக்கு போகிறீங்க. அப்போ யார் சார் சிஎம் கேண்டிடேட்? நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறார் விஜய். அதை அவர் பார்த்துட்டு எப்படிங்க அதை ஏற்றுக்குவாங்க? எடப்பாடி உங்களை சிஎம் ஆக்கிறதுக்கு அவர் இவ்வளோ மெனக்கிடுறாரு இல்லை, அப்படி தான் ஜான் சொல்கிறாரு. அப்படிலாம் நடக்காதுங்க. ஜானுடைய பிளான் என்னவா இருந்ததுன்னா, அந்த நேரத்தில் விஜய் ஏமாற்றி ரொம்ப க்ளோஸர் எலெக்ஷன்ஸ் போகும்போது, இல்லை சார் இந்த முறை நம்ம டெப்யூட்டி சிஎம் வாங்கிக்கலாம் சார், நம்ம ஒரு 60 சீட் 80 சீட் நின்றுக்கலாம், அடுத்த முறை அதை பார்த்துக்கலாம் சார், ஏன்னா அடுத்த பெரிய லீடர் யாருங்களா நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதா திட்டம் வச்சிருந்தாரு. அது ஐயனாதனை வெளியே உடச்சி விட்டார். அதனால் கடுமையான அதிருப்தி அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அப்போ ஒரு மறுப்பு செய்தி மாதிரி சும்மா கொடுத்தாங்க. 80 சீட் 60 சீட் அப்பெல்லாம் ஒன்றும் பேசப்படவில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக அதிமுக கூட கூட்டணிக்கு போகலாம், ஒரு நேச்சுரல் கூட்டணியாக இருக்குங்கிற அளவுக்குலாம் பேசி முடிச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சர்வே ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருடைய வாக்குகளை விஜய் அதிகமாக பிரிக்கிறாருன்னா அதிமுக வாக்குகள் தான். திமுக வாக்குகள் அதிமுக வாக்குகள் தான் பிரிக்கிறார் அப்படிங்கிறது இருக்கும். இது எப்போ இந்த சினாரியோ மாறுதுன்னா, என்டிஏக்குள்ள அதிமுக போகுது. இவங்க வெயிட் பண்ணுறாங்க, அதிமுகவும் சரி ஓகே ஏதாவது சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய திமிர்த்தனத்தை ஜான் காமிக்கிறார். என்ன திமிர்த்தனம்னா, அவங்க அதிமுக தரப்பிலே பேசும்பொழுது கூட்டணிக்கு போகலாம், ஆனால் சிஎம் கேண்டிடேட் யாரும் சொல்லக்கூடாதுங்கிறார். இது எடப்பாடி ஏற்றுக்கு வரா? நீ அவர் என்ன கேட்பாரு, எப்போ நீ யார், நீ ஒரே ஒரு மாநாடு போட்டதுக்கு நீ இவ்வளோ கதை பேசுறியா? ரைட் ஓகே, இதுவே சரியாக வராது, நான் பாஜக கூட கூட்டணிக்கு போகிறேன்னு ஒரு கூட்டணிக்கு போயிட்டான். அது பெரிய ஷாக். இந்த ஷாக்கோட வெளிப்பாடு தான் அடுத்து 2வது நாள் நடந்த கூட்டத்தில் அதை ஒரிஜினா எங்கள் 40 சீட்டுக்கு போகணும்னு சொல்லி பேசுகிறாங்க, 30 சீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்லிச்சுறாங்க. அவ்வளோ நாங்கள் இது குறைச்சி இலக்கிறோம் அப்படின்னா அவர் இந்த ஷாக்கில் பேசுகிறார். ஐயோ போயிடுச்சே நம்ம பேசாமல் ஒழுங்காக கூட்டணிக்கு போயிருக்கலாம், காலி பண்ணிட்டாங்களே, எப்படி இப்போ இந்தியா கூட போனோம்னா நம்ம அதுக்குள்ளே போய் சேர முடியாது, நம்ம கொள்கை எதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு சில பத்திரிகை அவங்கள்ட்ட பேசுகிற பத்திரிகை பேசிட்டு இல்லை இந்த கூட்டணி உடஞ்சிருங்க, டிசம்பரில் எடப்பாடியும் பாஜகவும் உடைந்து விடுவார். நான் சொன்னேன், நடக்கவே நடக்காது. எப்பயுமே எப்படிங்க நடக்கும்? ஏங்க அந்த அமித்ஷா அவர்கள் உட்கார்ந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போகிறார். அமித்ஷா
எடப்பாடிக்காகவே அண்ணாமலை காலி பண்ணுறார். நயினார் நாகேந்திரன் கொண்டு வரும் கம்ஃபர்டபுளான ஆள் யாருங்க, ஓகே இவரை கொண்டு வந்து வச்சுற அளவுக்கு போன பிறகு இந்த கூட்டணி உடைந்துவிடும். கூட்டணி உடைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட். அப்படி இருக்கும் பொழுது இந்த எடப்பாடி என்ன சொல்றாரு, வாங்க வந்தா இந்த கூட்டணிக்குள்ள நீங்க வாங்க, என்டிஏங்கிற கூட்டணிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஓகே நமக்கு டிராவல் பண்ணலாம், இல்ல முடியாதா நீங்க என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது தான் விஜய் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார், ஒன்று நம்ம என்டிஏக்குள்ளே போகணும், இல்லை நம்ம தனிச்சு போகணுங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ ஆரம்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம ஒரு நெரேட்டிவ்குள்ளே எப்போ பார்த்தாலும் கூட்டணிக்குள்ளே போயிடுவோம் ஒரு நெரேட்டிவ் இருக்கும். அதை உடைக்கணுங்கிறக்காக தான் திருச்சி கூட்டம் நாமக்கல் கூட்டத்தில் தான் இன்னைக்கு அதிமுகவை தலைமை தாங்குவதற்கு சரியான தலைமை இல்லை எனக்கு நாமக்கல்ல பேசுறாரு, நாமக்கல்ல காலைல பேசுறாரு, மத்தியானம் கம்ப்ளீட்டாக அந்த சினாரியோ ஃபுல்லாக கரூர் ஃபுல்லாக மாறுது. ஏன்னா விஜய்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் திருச்சியில் கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு நம்ம தனிச்சு கூட போகலாமோன்னு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கலாம். பட் எகைன் சொல்கிறேன் செலவெல்லாம் செய்ய மாட்டார், பட் சின்ன கான்ஃபிடன்ஸ் அதை நோக்கி போகலாமா அப்படின்னு. அது உடைந்த பிறகு அவசரமாக அடுத்த நாள் பேசிய தலைவர்கள் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், தமிழிசை எல்லாரும் ஒரே லைனுக்கு வர்றாங்க. விஜய் பாவங்க, விஜய் என்னங்க பண்ணுவார், இது முழுக்க அரசு தோல்வி, இது முழுக்க காவல்துறை தோல்வி அப்படிங்கிற ஒரு லைன் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், விஜய் எப்படியாவது கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும், இந்த இந்தியாக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஒருபடி மேலே போய் சட்டமன்றத்தில் விஜய்க்காக பயங்கரமாக எடப்பாடி வாதாடுறார். அவர் சொல்கிறாரு அவங்க கேட்ட இடத்த கூட கொடுக்கல. சிம்பிளாக அதுக்கு ஒரு லாஜிக். 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துல தான் கூட்டம் நடத்துறீங்க, வெளிச்சாமிபுரத்தில் நீங்கள் கூட்டம் நடத்துனீங்க. அதிமுகங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்சிக்கு கரூரில் எது பெரிய இடம்னு கேட்டு வாங்க தெரியுமா? அப்போ அவங்களோட லாஜிக் படியே வெளிச்சாமிபுரம் தானே பெரிய இடமா இருக்கணும். அண்ணா சாலையோ இல்லை வந்து வேறு இடமோ பெரிய இடமா இருக்கு, உழவர் சந்தையோ பெரிய இடமா இருக்க முடியாதுல்ல. அப்போ அதே இடத்து தானே சார் விஜய் கொடுத்தா உங்களுக்கு எங்கே சார் பிரச்சனை? காவல்துறை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, உங்கள் கூட்டத்துக்கு வெறும் 117 காவல்துறை 140 பேர் தாங்க அமிச்சோம், அவருக்கு 500 பேர் அமிச்சிருக்காங்க. இல்லை காவல்துறை பத்தவில்லை. அவர் ரொம்ப நீங்கள் ஆர்கனைஸ்டு க்ரௌடுங்க, அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடுங்க, அது நீங்கள் புரிஞ்சுன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் விஜய்க்காக எவ்வளோ மெனக்கெட்டு பேசணும், மெனக்கெட்டு பேசினா விஜய் அப்படியே உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக கடுமையாக வேலைகள் செய்கிறார். சட்டமன்றத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு செய்தி அவங்க பேசாத செய்தி தொடர்பாளர்கள்லாம் இங்கே இவரை செய்தி தொடர்பாளர் மாறிட்டார், அந்தளவுக்கு பேசுகிறாரு, கொண்டு வர முயற்சி பண்ணுறார். இது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. சிபிஐ இந்த வழக்கு வேறு சிபிஐக்கு போதா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்போஸ் ஆன உடனடியாக பாஜக தரப்புல என்ன பேசுகிறாங்க, நாங்கள் விஜய்க்காக பேசல, விக்டிம்ஸ்க்காக பேசுகிறோம், புதுசாக லைன் எடுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்போது என்ன சொல்றாரு, ஆமாம் நாங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டோம், ஆனால் இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு வித்தியாசமாக சொல்ல. இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இல்லைங்க நாங்கள் பேசலை அப்படின்னு ஒரு இடத்துக்கு அதான் சொல்ல. கொடி பறக்கிறத பார்த்து ரொம்ப குஷி ஆகிட்டார்ல அவர், வந்துட்டாங்க அவ்வளோதான் நான் சிஎம் ஆகிட்டேங்கிற கனவுல அவர் கொடி பறந்தோ இல்லை அவர் பறக்க ஆரம்பிச்சார் மேலே, அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப ஜாலி ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து இது கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா விஜய் ஒரு விஷயத்தில் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து கமிட் பண்ணுறதுக்கு ரெடியா இல்லை, நான் கமிட்டால தான் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரிலீஸ்க்கு பிறகு தான் எந்த முடிவு நான் சொல்லுவேன். இன்னைக்கு விஜய் வந்து என்டிஏக்குள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் போறேன்னு சொல்லி போறாருன்னா இது படத்தோட வசூலையும் பாதிக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஜனநாயகனை ஒரு திமுக காரர் போய் பார்ப்பாரா? விஜய் ரசிகராக திமுக பார்க்க மாட்டார். இன்னைக்கு எதிரி ஆயிட்டார் அவர். நீ என்ன எங்க பார்த்தாலும் போட்டு திமுக சொல்லி அடிச்சுட்டு இருக்க, கடிச்சு வைக்கிறீங்க, நான் போக மாட்டேன். என்டிஏக்குள்ள போன பிறகு விஜய் ஒரு சிறுபான்மை ரசிகராக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் போவார்களா? போக மாட்டாங்க. நீ சங்கி நடிகர்ப்பா, நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதெல்லாம் பாதிக்கும்னு விஜய்க்கு தெரியும். விஜய் என்ன பண்றாரு, இல்லை ஜனநாயகனுடைய ரிலீஸ் முடியட்டும், அதற்கு பிறகு கூட்டணிங்கிறது பேசிக்கலாம், அது வரைக்கும் நான் யார்ட்டையும் பேச விரும்பல. அதே நேரத்தில் ஜானுக்கு என்ன ஆசைன்னா, காங்கிரஸ் கூட நம்ம லைன் எடுத்து பார்ப்போம், நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம்லாம் காங்கிரஸ் உடச்சிலாம் வராது. ராகுல் காந்திக்கு ஒரு லாங் டேர்மில் யோசிக்கலாம் 2029. ஆனால் பட் நீங்கள் ஒரு வாட்டி ஓட்டு சதவீதம் பார்த்தா தானே தனிச்சிருக்கிறார் விஜய், ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வர்றாருன்னா அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். நீ கூட்டத்தை வச்சு எப்படி ராகுல் காந்தி டிசைட் பண்ணுவார்? இன்னொன்று சொன்னால் இங்கே தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், ஓகே விஜய் கூட நம்ம போகலாங்க, நம்ம ஃபியூச்சரில் அது நல்லாயிருக்கும். ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ப்ரெசென்ட்டில் நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சரில் போய் என்ன பண்ண போகிறீங்க? அப்படியே ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த லைனை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணிக்குள் விஜய் போக வேண்டிய கட்டாயத்தை அவரை ஏற்படுத்தி கொண்டார், கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு ஏற்படுத்தி கொண்டார். ஆனால் இது எல்லாமே ஜனவரியில் தான் செட்டில் ஆகும் நான் பார்க்குறேன். இப்போ அந்த விஷயத்துல தான் நிர்மல்குமார் வந்து ரொம்ப கவனமாக கையாளுறாரா? ஏன்னா கூட்டணி அதிமுக இல்லை, பாஜக கூட இல்லை, என்டிஏ கூட்டணி இல்லைன்னு மறுத்து சொல்லலை, முன்ன என்ன இருந்துச்சோ அதே தான், அதுதான் அந்த கவனம். அதுதான் சொல்கிறேன், அது அவங்க லைன் அதே மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் முன்னையே என்னங்க சொன்னாங்க? முன்ன இது வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணியில் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. கொள்கை எதிரான பாஜகவுடன் அரசியல் எதிரான திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க. அதிமுக கூட்டணி சொல்லவே மாட்டாங்க. நீங்க இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணலாம், கடைசியா நாங்க பாஜகவோட நேரடியாக கூட்டணி இல்லை, அதிமுக தான் நேரடியாக கூட்டணி, வித்தியாசமான சில உருட்டுகள் நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, இந்த என்டிஏ கூட்டணியில டிடிவி இருக்கிறாங்கன்னா நாங்க பாஜக கூட இருக்கிறோம், சில கட்சிகள் அவங்க கூட இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி என்டிஏல அதிமுக தாங்க இருக்கு, நாங்க என்டிஏல இல்லை, நாங்க வந்து அதிமுக கூட தான் இருக்கோம்னு விஜய் கட்சியில் இன்னைக்கு பார்க்கிறோம். நடுவில் வந்து ராஜ்மோகன் என்ன பேசினாரு, யாருக்குமான கூட்டணி, திமுகவிற்கும் பாஜகவிற்குமான கூட்டணி, பாஜகவிற்கும் அதிமுக கூட்டணி, என்னென்னமோ வித்தியாசமான பேச, அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு குழப்பி விடலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால்
ஓவராலா எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு என்டிஏ கடுமையான வேலைகளை செய்வார்கள். விஜயும் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாத இடத்துக்கு போவார். நான் விஜய் புகழ்வார் நான் சொல்லல. விஜய் வந்து ஒரு மன விருப்பத்தோட முழு விருப்பத்தோட போவாரா? நான் விஜய் நான் சொல்றது ஜான் தான். நான் விஜய்லாம் பெரிய ரோல் கிடையாது. ஜான் வந்து அவருக்கு பாஜகவில் போறதுல பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் வேறு வழியே இல்லாமல் என்டிஏ கையை வளைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு இவர்கள் போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். போனால் ஆச்சரியப்பட மாட்டேன் நான் சொல்றேன். ஏன்னா அந்த நெல் கொள்முதல் தொடர்பான ஒரு அறிக்கை கூட வருது. அதுல கூட பாஜகவை பேசவே இல்லை, பாஜகவை பத்தி பேசல. இப்போ இந்த சிபிஐன்னு சொன்னாங்க. சிபிஐ கூட லிஸ்டெல்லாம் வந்துருச்சு, அதுல விஜய் பேர் இல்லை. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதர்ஸ்ன்னு இருக்குது. ஒருவேளை அதுல மறுபடியும் விஜய் பேர் இல்லைங்க. அதுல டெக்னிக்கலி லீகல் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆரை அடிப்படையாக வைத்து தான் சிபிஐ தன்னோட வழக்கு ஆரம்பம்னு சொல்றாங்க. ஸோ போடப்பட்ட எஃப்ஐஆர்ல A1 மதியழகன், A2 புஷியானந்த், A3 நிர்மல்குமார் இருக்காருங்கிறதா நமக்கு இருக்கிற செய்தி. அப்போ அதை அடிப்படையில் வைக்க பார்க்கும் பொழுது அதே ரேஞ்சில் தான் டீல் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து சில பேரை சேர்க்கலாம் நீக்கலாம். நீங்கள் இந்த வழக்கு விசாரணை துவங்குகிறது, புஷியானந்த் வர்றாரு சொல்லுங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் விஜய் தாங்க காரணம், அவரத்துக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லி சொன்னா விஜய் பேர் சேர்க்கப்படும். நடக்கும்ல இது. ஓகே, விஜய் கூப்பிடுறாங்க, எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான் காரணம், அவன் தாங்க எனக்கு பிளான் போட்டு கொடுத்தான், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாமே ஆதரவு காரணம், அவன் தாங்க பிளான் போட்டு கொடுத்தான்னு சொல்லி சொன்னா இது எல்லாருமே சேர்க்கப்பட்டு நியாயமாக நடந்தால், நான் எகைன் ப்ரொவைடர் இது ரொம்ப நியாயமாக நடந்தால் இவங்க எல்லாருமே வந்து பேர் சேர்க்கப்பட்டு சார்ஜ் ஷீட் வரும்போது A1 இருந்து A10 வரைக்கும் கூட வரலாம், பெரிய லிஸ்ட்டாக வரலாம். சீட்டர் நிர்மல்குமார், வண்டிக்குள்ள இருந்த ராஜ்மோகன் எல்லாருமே வரலாம். பட் அது நியாயமாக நடக்குமாங்கிற தெரியல. ஸோ இன்னைக்கு இந்த வழக்கு வந்து அதன் கரூரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இது துவங்கி இருக்கிறது. இது போக போகத்தான் நடக்கும். பட் இதில் ஒரு என்ன கேட்டீங்கன்னா, மாசம் ரிப்போர்ட் கொடுக்கணும், எஸ்ஐடிக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்காகவாது நீங்கள் வேகமாக இந்த வழக்கு விசாரணை நடக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை தேர்தல் வரைக்கும் இழுக்கிறாங்கன்னா நமக்கு அதுக்கான நோக்கம் என்னங்கிறது நமக்கு ஈஸியாக மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. இப்போ தாவேகா கட்சிக்காரங்களை ரொம்ப பயந்து இருக்கிற மாதிரி தெரியுது. சிபிஐ விசாரணைக்கெல்லாம் தாங்குவாங்களான்னு தெரியலையே. இல்லைங்க, அவங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, சிபிஐ விசாரணையின் மூலியமாக என்டிஏக்கு போயிட்டா நம்ம எப்படி என்ன பண்ணுறது? ரொம்ப விஜய் வந்து என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ மோடி அவர்கள் வந்து பெட்ரோல் 500 ரூபா ஆக்கினாலும் நான் மோடிக்கு தான் ஓட்டு போடுன்னு குரூப் இருக்குல்ல, அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற குரூப் இருக்குது. ஆனால் அந்த குரூப்புமே கூட பாஜகங்கிற ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போனால் அவனை யோசிக்கிறான். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கக்கூடிய கட்சியாக தொடர்ச்சியாக பாஜக இருக்குது. அப்போ அரசியல் அறிவே இல்லாத விஜய் ரசிகர் கூட பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு இருக்கும் பொழுது அவனுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். எப்படிங்க பாஜக கூட நீங்கள் கூட்டணி போவீங்க, என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது தான் செய்யும். அப்படி ரொம்ப ஈஸியாக சிபிஐ வச்சு இவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியுமா சார்? இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன். இப்படி நடக்க போகிறது கிடையாது. விஜய் வந்து சம்மன் பண்ணுறாங்க, வர்றாரு, 2 சாய்ஸ் கொடுக்குறேன் விஜய். ஒன்று ஜெயிலுக்கு போவீங்க, இல்லை என்டிஏக்கு போவீங்க. இது நடந்திருக்கா நடக்கலையா? நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு, காங்கிரஸில் எவ்வளோ தலைவர் நடந்திருக்கு. இதே மாதிரி ஒன்று நடக்குதுன்னா விஜய் என்ன பதில் சொல்லுவார்? சரி, நான் ஜெயிலுக்கு போவேன் பாரா, நான் ஜெயிலுக்கு போயிட்டு நான் ஃபேஸ் பண்ணுறேன், உங்களை காலி பண்ணுறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவாரா? சரிங்க, ஓகே. இன்னொன்றுங்க, நான் சொல்கிறேன் இல்லையா, ஜான் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஜானுக்கு தான் பாஜக கொள்கை எதிரி, விஜய்க்கு அல்ல. விஜயோட ஸ்டேட்மெண்ட், நமக்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை, நமக்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை, எனக்கு உதயநிதிக்கு தான் பிரச்சனை. இது வந்து நீங்கள் ரொம்ப அரசியல் எதிரி கூட திமுக எதிர்த்து விஜய் பெருசாக செய்கிறாரு கூட நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு ஈகோ சண்டை, அவ்வளோதான். இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இவருக்கு கூட பிரச்சனை இல்லை, இது ரொம்ப ரொம்ப சின்ன சண்டை, அவ்வளோதான். அப்போது விஜய் எப்படி யோசிப்பார், மோடிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையப்பா, மோடி கூட நான் சேர என்னப்பா உனக்கு ரொம்ப சங்கடம்னு கேட்பார். ஸோ அதனால இது வந்து உள்ளே போகிறது இல்லை வந்து சேர்றதுலாம் விஜய்க்கு பெரிய சங்கடங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ சிபிஐ கேட்குறாங்க, 2 ஆப்ஷன் சார், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, வழக்கு வந்து உங்கள் பேர் சேர்க்கப்படாது, யாரையாவது பலிகடாக்குன்னா ஆக்கிட்டு போயிட்டே இருப்போம், வழக்கு முடிச்சு வச்சிருவோம், அவ்வளோதான், சிம்பிள். என்ன பண்ணிடுவார் விஜய்? யார் வேணாலும் பலிகடாக்க தயங்கவே மாட்டார். புஷியானந்த் ஜெயிலுக்கு போகிறாரா, ஓகே, அதை பற்றி எனக்கு என்ன கவலைன்னு கேட்பார். இல்லை சார், ஜான் அரசு போனால் போயிட்டு போகிறாரு, எனக்கு எனக்கு கவலை. அப்படி தான் அவர் வாழ்க்கை முழுக்க அப்படி தான் இருந்திருக்கார். தன் நலம் தான் முக்கியம் என்று வாழ்ந்து வருவது தான் விஜய். அடுத்த நலம் குறித்தெல்லாம் அவருக்கு பெருசாக எந்த அக்கறையுமே கிடையாது. அதனால அவர் இந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி போகுது சார் கூட்டணி? நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகம் எல்லாமே ஜனவரி தாங்க. ஜனநாயகனுடைய ரிலீஸ்க்கு பிறகு தான், இன்னும் சொல்ல போனால் பொங்கல் முடிஞ்சிடும், ஜனநாயகம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகுது. பொங்கல் முடிவு இருந்தால் தான் தை பிறந்தால் தான் வழி பிறக்குங்கிற மாதிரி தை பிறந்தால் தான் முடிவு தெரியும். அந்த முடிவுகள் என்ன வேணாலும் இருக்கலாம், நான் எது வந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ண முடியாது விஜய். இல்லை, நான் ரொம்ப பிடிவாதமாக இன்றும் நான் கொள்கை எதிரி. இப்போ நீ ஒன்றில் பொதுக்குழு கூட்டம் வருது இல்லையா, பொதுக்குழு கூட தீர்மானங்கள் வரலாம். ஆமாம், நான் இன்றும் கொள்கை எதிரியாகத்தான் பாஜக வச்சிருக்கேன், பாஜக விரும்புவாங்க. ஆமாம், இப்போக்கி நீ ஒன்றும் எங்களை போட்டு அடிச்சாலும் அடிச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனவரிக்கு பிறகு அந்த சினாரியோவை நீங்கள் மாற்று அப்படிங்கிறத அவங்களுடைய பேச்சாக இருக்கும். அப்போ ஜனநாயகனுக்கு பிறகு தான் ஒரு முடிவு வரும். அப்போ சில பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய பேர், சிலர்னு கூட சொல்ல முடியாது, விஜய் அதிமுக என்டிஏ இதுல எல்லாம் வந்துட்டாருன்னா 200 சீட்டு அப்படியே ஸ்விப் ஆயிரு, திமுக எல்லாம் தோத்துரும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இல்லைங்க, நான் வந்து டஃப்பாக இருக்குங்கிற அளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சினாரியோ, பாஜக அதிமுக ஒரு கூட்டணி, விஜய் தனித்து நிற்கிறார், திமுக கூட்டணி நிற்கிறதுனா விஜய் ஒரு பெரிய ஸ்பாயிலர் இருப்பார். இன்னும் சொல்ல போனால் இப்போ செங்கோட்டையன்
டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாமே கூட விஜய் கூட சேர்றாங்கன்னா ஒரு பெரிய ஸ்பாய்லர்ஸாக இருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, திமுக உடைய பெர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சாலும் திமுக அபரிதமான விக்டரி 200 சீட் கூட திமுக கூட்டணி வெல்லும். இதில் வந்து ஒரு என்டிஏல விஜய் போறார் அப்படின்னா கொஞ்சம் டஃப் ஆகும். விஜய் கான்ட்ரிபியூட் பண்ண பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப மினிமலாக இருந்தால் கூட டஃப் ஆகும். பட் அது வெற்றி பெற வைக்கக்கூடுமா அப்படிங்கிறது எனக்கு கேள்விகள் இருக்குது. ஏன்னா 2-3 காரணங்கள். ஒன்று, விஜய் வந்து கொள்கை எதிரியான பாஜக போய் சேர்றார். அதை எல்லா தமிழ்நாட்டு இளைஞர்களும் விஜயோட ரசிகர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது ஒன்று. ரொம்ப சின்ன பெர்சன்டேஜ் சொல்ல போனால் கிறிஸ்டியன்ஸில் ஒரு பெரிய பெர்சன்டேஜும் இஸ்லாமியர்கள் ரொம்ப 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 குட்டி பெர்சன்டேஜும் விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. நான் சொல்றது இளைஞர்கள் மட்டும்தான். அவங்களும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்தியா கூட்டணி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா விஜய் எங்க சங்கி நடிகர் ஆயிட்டார், சங்கியோட போய் சேர்ந்துட்டார், அதனால ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு அவர்ஷன் இருக்கு. ஏற்கனவே வந்து விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் நினைச்சேன். எனக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, எனக்கு ஒரு கோவம் இருக்கு திமுக மேல, நான் ஓட்டு போடலாம் நினைச்சேன். அதை நான் மாத்திட்டு ஏன் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஓட்டு போட்டது ஒரே ஒரு காரணம் தான். நீங்க போய் மறுபடியும் பாஜக எதிர்த்து பேச மாட்டீங்க, மறுபடியும் பாஜக கூட்டணி வச்சிட்டீங்கன்னு அதிமுக கோவம் இருக்கிறனால தான் எனக்கு தேர்ட் ஆப்ஷனா விஜய் வந்தார். நான் அந்த இடத்துக்கு விஜய் கொண்டு போறேன். விஜயுமே அந்த வேலையை தான் செய்ய போறார் அப்படின்னா நான் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்? என்டிஏக்குள்ள தான் விஜய் போறாரு, எப்படி ஓட்டு போடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கு. பட் விஜய் ஸ்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஒரு பர்சன்டேஜ் நான் இல்லைன்னு சொல்லி மறுக்க மாட்டேன், கான்ட்ரிபியூட் பண்ணுவார். டஃப் ஆக கூடும். கேண்டிடேட்ஸோட செலக்ஷன் பொறுத்து என்ன நெரேட்டிவ் வருது. இப்போ திமுக என்ன நெரேட்டிவ் போவாங்க? நான் முதலே சொன்னோம்ல, விஜயே ஒரு பாஜகவோட கையாள் தான், அது ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்ப நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த பாஜகவை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் விஜய்க்கும் நீங்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் எடுப்பாங்க. அந்த நெரேட்டிவ் எவ்வளவு தூரம் மக்கள் செல்லாகுது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இவங்க அமைக்க போற விஜய் ஒருவேளை வந்தா அந்த நெரேட்டிவ் ஒரு வின்னிங் நெரேட்டிவா மாறுதா இல்ல என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அது மாறும் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நிச்சயமா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நீங்க இப்போ சொல்ற மாதிரி சில பேர் சொல்ல 200 கண்டிப்பா அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்வீப் எல்லாம் அடிச்சிருவாங்கலாம் சொல்ல முடியும். ஏன்னா இன்னொன்று, இன்னைக்கு பொதுவாக விஜய் மேல அதிருப்தியும் நடுநிலையாளர்களுக்கு இருந்துட்டே வரும் தொடர்ச்சியா. விஜயோடைய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது விஜய் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் தன்னுடைய பேச்சுகள் மூலம் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தார். விக்ரவாண்டி பேச்சை கட் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாலும் விஜய் இவ்வளோதானா, விஜய் நம்ம நினைச்சோம், சினிமா பார்த்து விஜய் இப்படி நினைச்சோம் அப்படி நினைச்சோம், விஜய் எதுவுமே இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு. மக்கள்கிட்ட ஒரு கடுமையான அதிருப்திக்கு தான் விஜய் போயிட்டு நடுநிலையாக இருக்க மக்கள் அதிருப்தி போயிட்டு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது விஜய்னால பெரிய மாற்றம் ஏற்பட்டு இவர்கள் அவ்வளோ சீட்ஸ் வென்றுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.